ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இப்போ 9வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் பகவான் எப்படி எல்லாத்தையும், எல்லா பொருட்களாக இருக்கட்டும், ஜீவராசிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தானே தாங்குறாரு அப்படின்ட்டு 5வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வந்தார். அதாவது தானே தாங்குறாருன்னா கண்ணால் பார்க்க முடியலையே நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா பகவான் அதை செய்யறதே தன்னுடைய சங்கல்ப சக்தினால, சங்கல்ப சக்தினா நினைவாற்றல்னாலேயே செஞ்சிடுறாரு, தன்னுடைய யோகத்தினாலேயே. அதை தான் யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு 5வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ இன்னமும் நமக்கு சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத நம்மளோட புலன்கள் வச்சே எல்லாத்தையும் கிரகிச்சு நம்ம பழகிட்டோம். அப்போ புலன்களை தாண்டி நம்மளோட கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்மளால் சட்டுன்னு நம்ப முடியாது இல்லையா? அதுக்கு தான் பகவானே சந்தேகமே வேணாம், நானே அதை தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரி 6வது ஸ்லோகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. என்னன்னு பார்க்கலாம். யதா காஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத்யுபதாரய. யதா எப்படி, நித்தியம் ஆகாஷஸ்திதः நித்தியமான, அதாவது எப்போதும் தனக்கு ஒரு ஆதாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆகாயம். அதாவது எப்போதும் நம்ம பார்த்தா அந்த ஆகாசம்ன்றது இருக்கு இல்லையா, அது மறையவே மறையாத ஒரு விஷயம். எப்போதும் இருக்கக்கூடிய அந்த ஆகாசமானது, ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆதாரம் இல்லை, அதை தாங்கிறதுக்குன்னு ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா இல்லை. ஆனால் அப்படி தனக்கே ஆதாரம் இல்லாத அந்த ஆகாயத்தில் தான் சர்வத்ரகோ மகான் வாயுகு, அதாவது சர்வத்ரகன்னா எப்போதும் எங்கேயும் போய்கொண்டே இருக்கக்கூடிய மகான் மிகப்பெரியதான காற்று, அதை பற்றி கொண்டு தானே இருக்குது. அதாவது நம்ம ஆகாசம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆகாசத்துக்குன்னு ஆதாரம் எதுவும் இல்லை, அதாவது அதை தாங்கிறதுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் அந்த ஆகாசத்தை பற்றி கொண்டு தான் அது காற்று எங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கு இல்லையா. அதே போல ததா சர்வாணி பூதானி, எல்லா ஜீவராசிகள், எல்லா பூதங்கள் ஜீவராசிகளும் மத்ஸ்தானி என்னையே ஸ்தானமாக, அதாவது என்னையே இருப்பிடமாக கொண்டுள்ளது அப்படின்றத இதி உபதாரய, இத்தி உபதாரயனா அப்படின்றத நம்பு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன் இப்படி பகவான் நம்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நம்புறதுன்றது அவ்வளோ சுலபமானது கிடையாது. அப்படியே பழகிட்டோம், எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்து 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 நம்பியே பழகிட்டதுனால தான் பகவான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு சொல்கிறாரு. ஏன்னா அப்போது நம்ம அந்த ஆகாசத்தை பார்க்குறோம், அதுக்கு எதுவும் ஆதாரம், அதை ஏதோ தாங்கிக்கிட்டே இருக்கா மாதிரிலாம் எதுவும் தெரியலையே. அப்போ தனக்கே ஆதாரம் இல்லாத ஒரு ஆகாயத்தில் தான் காற்று, அவ்வளோ பெரிய ஒரு காற்று இங்கேயும் போய்கொண்டே இருக்கு இல்லையா. அதே போல தான் அதை உன்னால் கண்ணால் பார்க்க முடியுதா? இல்லை. அதே போல தான் எல்லா பூதங்கள் ஜீவராசிகளும் என்னையே இருப்பிடமாக கொண்டுள்ளது அப்படின்றத நம்பு அப்படின்ட்டு பகவான் எடுத்து சொல்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகங்கள்லாம் வர இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.